வணக்கம். சிம்மம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். திருடாமல் நீங்கள் இருந்த போதும் உங்கள் மீது தேவையில்லாத ஒரு சந்தேக பார்வைகளையும் தேவையில்லாத ஒரு சந்தேகத்திற்கான ஒரு குற்றச்சாட்டையும் உங்கள் மீது வைத்த நபர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் எந்த ஒரு தவறும் செய்யாத பொழுதும் எந்த பொருளையும் திருடாத பொழுதும் உங்களை சுற்றி இருந்தவர்களின் சந்தேக கண்கள் உங்களையே நோக்கி அந்த பொல்லாத ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய சுய மரியாதையவே நிச்சயமாக தீயாக சுட்டரித்து போட்டிருக்கும். இப்படி ஒரு நிகழ்வு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அது என்னை இந்த அளவுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் நிறுத்தும் என்று என்னுடைய வாழ்க்கையில நான் நினைத்து கூட பார்த்தது கிடையாது என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் என்று ஒரு நாளும் நினைத்திருக்க மாட்டீர்கள். இப்படி செய்ய வேண்டும் என்கிற மனம் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே இருந்திருக்காது. ஆனால் சில கால சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வரவழைத்து கொண்டே தான் இருக்கும். அதை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால் மறக்க முடியாது. இது உங்களுடைய சுய மரியாதையவை ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு தருணத்தை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுத்தது. நேர்மையையே மூச்சாக கொண்டு வாழ்ந்த உங்களுக்கு அந்த சந்தேகங்களும் அவமானங்களும் உள்ளத்தில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தியது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். காலங்கள் கடந்து உண்மை நிரூபிக்கப்பட்டாலும் அந்த அவமானத்தின் எரிச்சல் இன்னும் உங்களுடைய மனதில் ஆறாமல் இருந்து கொண்டு அதுவும் ஒரு விதமான கஷ்டத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். இந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்த தியாகங்கள் யாருக்கும் தெரியாமலே போய்விட்டது. ஒரு மனிதன் செய்த தியாகம் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. ஆனால் அந்த தியாகத்தை யாரும் உணரவில்லை என்ற உணர்வு உங்களுடைய மனதை மிகவும் வலிக்க செய்திருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்து கொடுத்தோம், இருந்தாலும் அதற்கு ஒரு நன்றிகளை கூட அவர்கள் சொல்லவில்லையே என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் நினைத்த நாட்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் விட்டு கொடுத்த ஆசைகள் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கனவுகளை தள்ளி வைத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். மற்றவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாய்ப்புகளை கூட நீங்கள் விட்டு கொடுத்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரங்கள் தாங்கள் செய்த தியாகங்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை என்று உணர்ந்த ஒரு நாட்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. சில நேரங்களில் நான் இல்லை என்றால் இந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும் என்று மனதிற்குள் கேள்வி எழுப்பியவர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் உண்மையான தியாகம் கைத்தட்டலுக்காக செய்யப்படுவது கிடையாது. உண்மையான தியாகம் என்றால் அது அன்புக்காகத்தான் செய்யப்படுவது. ஒரு மனிதன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விதமான தியாகங்களும் அந்த ஒரு தியாகத்தை செய்துவிட்டு அவனுக்கு பாராட்டுகளும் அவனுக்கு பொன்னாடைகளும் பொருத்தினால் அது உண்மையான தியாகமாக இருக்காது. ஒரே ஒரு தியாகங்கள் செய்தாலும் அது தியாகங்கள் யாருக்கு நீங்கள் செய்தீர்களோ அவர்களுக்கு மட்டும் தெரிந்தாலே போதும். அதை போய் அனைவரிடமும் சொல்லி அந்த நீங்கள் தியாகம் செய்த நபரை நீங்களே அவரை நோகடிக்க கூடாது. ஒரு பாவத்தில் நீங்கள் அவரை தள்ளக்கூடாது. எனவே முடிந்த அளவுக்கு செய்த தியாகத்தையும் உதவிகளையும் யாரிடமும் நீங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் அதனை நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்ளலாம். அந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் போகக்கூடிய ஒரு காலத்தில் இந்த உறவுகள் இப்படித்தான் என்று நினைத்து கொண்டு அவர்களை வாழ்க்கையை விட்டு நீங்கள் தூக்கி எறிந்து விட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில அப்படி எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கும். இனிமேலும் நீங்கள் இப்படியே இருந்தீர்கள் என்றால் ஏமாற்றம் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக படுவீர்கள். நல்ல செயல்களின் பலன் உடனடியாக தெரியாமல் இருந்தாலும் காலம் கடந்த பிறகு அதனுடைய அர்த்தங்கள் வெளிப்படும் என்று இப்பொழுது கூறப்படுகிறது. இன்று யாரும் உங்களுடைய தியாகத்தை பார்க்காமல் இருந்தாலும் அது உங்களுடைய குணத்தின் உயரத்தை ஒருபோதும் குறைக்காது என்பது இப்பொழுதாவது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே அது அழகாக மாற்றி கொடுக்கும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிம்மம் ராசிக்காரங்களை திட்டமிட்டு செயல்படுங்கள். எண்ணிய முடிவுகள் உங்களுக்கு உண்டாகும். அதை நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாகவே நடக்கும். வியாபார பணிகளில் முன்னேற்றமான சிந்தனைகள் உண்டாக்கி
அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவும் அறிவாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். மனை சார்ந்த பணிகளில் ஆதாயம் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். துறை சார்ந்த தெளிவுகள் இப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எந்த வேலைக்கு செல்லலாம், எந்த வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று இத்தனை நாட்கள் யோசித்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது ஒரு தரமான ஒரு முடிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடைத்துவிட்டது. மல்யுத்த போட்டிகளில் ஒரு விதமான ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கையானது இப்பொழுது உண்டாக தொடங்கும். சமூக பணிகளில் பலதரப்பட்ட அனுபவங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான சில மாற்றங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது வந்துவிட்டது. குடும்பத்திற்குள் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த சச்சரவுகள், கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புகள் மற்றும் உறவினர்களின் தவறான புரிதல்கள் அனைத்தும் இனிமேல் முற்றிலுமாக சரியாகி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி, நீங்கள் நினைத்த விதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. அது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவே முடிந்து மங்களகரமான சப்தங்கள் இப்பொழுது வீடெங்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முழங்கப் போகுது. பிள்ளைகளின் வழியில் நல்ல செய்திகளும் பெருமைகளும் தேடி வந்து குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் பொங்கி வழிந்து அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் நல்ல விதமான சில விஷயங்களை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறதா என்பதையும் இப்பொழுது ஒரு நிமிடம் கவனித்து பாருங்கள். எதிர்பாராத நல்ல தகவல்கள் வந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சியை தேடி கொடுக்கும். சில செய்திகள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பல நாட்களாக காத்திருந்த ஒரு அழைப்பு, ஒரு நல்ல செய்தி திடீரென வந்து உங்களுடைய மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்தலாம். கடந்த காலத்தில் தொடர்ந்து வந்த கவலைகளால் எப்போது நல்ல மாற்றங்கள் வரும் என்று நீங்கள் காத்திருந்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத வகையில் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நடக்கும். ஜோதிட நம்பிக்கைகளில் சில காயங்கள் எதிர்பாராத நன்மைகளுக்கான வாய்ப்புகளை தரும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. சில நேரங்களில் ஒரு நல்ல செய்தி பல மாதங்களாக இருந்த மன அழுத்தத்தையே நிச்சயமாக குறைத்துவிடும். அந்த ஒரு தருணங்கள் இன்னும் நல்ல நாட்கள் இருக்கிறது என்ற நம்பிக்கையை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். இருந்தாலும் அது உங்களுடைய குணத்தின் உயரத்தை ஒருபோதும் குறைக்காது என்பது இப்பொழுதாவது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையவே அது அழகாக மாற்றி கொடுக்கும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிம்மம் ராசிக்காரங்களை திட்டமிட்டு செயல்படுங்கள். எண்ணிய முடிவுகள் உங்களுக்கு உண்டாகும். அதை நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாகவே நடக்கும். வியாபார பணிகளில் முன்னேற்றமான சிந்தனைகள் உண்டாக்கி அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவும் அறிவாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். மனை சார்ந்த பணிகளில் ஆதாயம் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். துறை சார்ந்த தெளிவுகள் இப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எந்த வேலைக்கு செல்லலாம், எந்த வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று இத்தனை நாட்கள் யோசித்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது ஒரு தரமான ஒரு முடிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடைத்துவிட்டது. மல்யுத்த போட்டிகளில் ஒரு விதமான ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கையானது இப்பொழுது உண்டாக தொடங்கும். சமூக பணிகளில் பலதரப்பட்ட அனுபவங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான சில மாற்றங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது வந்துவிட்டது.
குடும்பத்திற்குள் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த சச்சரவுகள், கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புகள் மற்றும் உறவினர்களின் தவறான புரிதல்கள் அனைத்தும் இனிமேல் முற்றிலுமாக சரியாகி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி, நீங்கள் நினைத்த விதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. அது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவே முடிந்து மங்களகரமான சப்தங்கள்